ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி சூப் ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க போகலாம். கொள்ளு 3/4 கப், சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்போ சூப் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் கொள்ளு சூப் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு கொள்ளை எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் அதை ஊற வச்சுருக்கிறேன். கொள்ளை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதில் கல்லுலாம் கூட இருக்கும், அதை அரித்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொள்ளு குழையாது, அப்படியே தான் இருக்கும். இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளியும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள் போடுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 to 8 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ 8 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவும் வீக்கெண்ட்லலாம் ரொம்ப ஃபேட்டியாக ஹெவியான ஃபுட் சாப்பிடுவோம். அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதை மந்த்லி ட்வைஸ் நீங்கள் போட்டு குடிக்கலாம். எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இதில், இது ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தால் இது ரொம்ப நல்லது. யூரினரி ட்ராக்டில், கிட்னியில் எல்லாம் இந்த ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இதை போட்டு கொடுங்க. ஒரு 3 days கண்டினியூஸாக குடித்தாக்கா கம்ப்ளீட்டாக எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். அப்புறம் இந்த பருப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் சுண்டல் மாதிரி தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சப்ஜி மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை தாளிச்சிக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு இதில் எண்ணெய் ஊற்றி காய விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் நான் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக முழு சோம்பு அதை போட்டு தாளித்து நம்ம இதில் கொட்டிட வேண்டியது தான். இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டு கொடுங்க. ஒரு appetizer மாதிரி கூட நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லதும் கூட. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான்.
இந்த சூப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் கொள்ளு சூப்லாம் வச்சு தர மாட்டோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த பேண்டமிக்கில் நிறைய பேர் இன்னும் ஒர்க் அட் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதை செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மந்த்லி 2 ஆச்சும் இதை போட்டு கொடுத்துருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், ஸ்டே ஹெல்த்தி, ஹாவ் அ பிளெஸட் டே.